சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் அடுத்தடுத்து பல படங்கள் காத்துட்ருக்கு. அவர் கடைசியாக நடித்து முடித்துள்ள படம் அப்படின்னா அது நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் உருவாகவுள்ள ஜெயிலர் 2 படம் தான். சூப்பர் ஸ்டாருடைய போர்ஷன் 2 மாதத்திற்கு முன்பாகவே முடிந்துவிட்டது. இதனடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது அவர் ஓய்வுல தான் இருக்காரு. இன்னும் 1 அல்லது 2 மாதங்கள்ல தலைவர் 173 அப்படின்ற படத்துடைய படப்பிடிப்புலுமே கலந்து கொள்ள இருக்காரா. இந்த படத்திற்கு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 3 இயக்குனர்கள் அறிவிச்சிட்டாங்க. 3 பேருமே படத்துல இருந்து விலகிட்டாங்க. தற்போது 4வதாக அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் இணைஞ்சிருக்காரு. இவருமே எவ்வளவு நாள் நீடிப்பார், இவராது படப்பிடிப்ப ஆரம்பிப்பாரா அப்படின்னு பல கேள்விகளுமே எழுந்துட்டு இருக்கு. சமீபத்துல இவருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் இவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டாங்க. சோ அப்போதுதான் உறுதியாச்சு இவர் தான் தலைவர் 173 படத்துடைய இயக்குனர் அப்படின்றது. சோ அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படத்தை தான் சூப்பர் ஸ்டாருக்கு ரெடி பண்ணியிருக்காரு. சோ கதையும் ரொம்ப பிடித்து போக ஷூட்டிங்கை சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ரஜினி சார், கமல் சார் ஆகிய 2 பேருமே சொல்லியிருக்காங்க. ஆகையால இன்னும் 1 மாதங்கள்ல இதனுடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில ஜெயிலர் 2 திரைப்படம் ஆகஸ்ட் மாதத்துல ரிலீஸ் ஆகுது. அதற்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் தான் இருக்கு அப்படின்றதுனால இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்கை ரிலீஸ் பண்ண போறாங்களாம். இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்குக்கான அறிவிப்பு இந்த வார இறுதியிலும், இந்த பாடல் அடுத்த வார இறுதியிலுமே ரிலீஸ் ஆகிறக்கா. ஸோ ஆகையால ரசிகர்கள் ரொம்பவும் எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அவளுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.